இந்த முதல் ஆராதனை வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி, தேவ பிரசன்னம் நாம் எல்லாரையும் ஆண்டு கொள்ளும்படி, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு இடைபடும்படியாக அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அவர் ஒருவரே நம்மை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், நம்மோடு பேசுகிறவர், நம்முடைய வாழ்க்கையை எல்லா விதங்களிலும் அவருக்குள் வைக்கிறவர் அவர்தான். ஆகவே இந்த நல்ல ஆராதனை வேளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி சகோதரர் லக்ஷ்மணன் முன்பாய் வந்து ஜெபிக்க கேட்கிறேன். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சப்பா நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம், கிருபை நிறைந்தவரே துதிக்கிறோம், ஆச்சரியமானவரே துதிக்கிறோம், அப்பா பிதாவே துதிக்கிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே துதிக்கிறோம் 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 ஆண்டவர். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனுமனுஷான ஏசப்பா இந்த ஓய்வு நாளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா சோத்திரம் கடந்த நாட்கள் முழுவதும் என்ன கர்த்தர் ஏசப்பா எங்களுக்கு கனிமணி போல பாதுகாத்து அரவணைத்து ஏசப்பா ஏசப்பா சோத்தரிக்கிறோம். எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில், எத்தனையோ துன்பங்கள் மத்தியில் தேவனாய் கர்த்தர் ஏசப்பா திகையாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்குன்னு சொன்ன தேவனாண்டவரே, இதுவரை எங்களை தாங்கி சுமந்து ஏந்தி தப்புவித்து பாதுகாத்து வந்த கிருபைகளுக்காக கொடா கொடி நன்றிகள் இருக்கிறோம். ஏசப்பா அந்த நாள் நடக்கிற ஏசப்பா அந்த 3 ஆராதனையும் தேவனாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமாக அந்த முதல் ஆராதனை ஏசப்பா உம்மோட கருத்தில் தெரிகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியார் நீர் வந்து ஆண்டவரே இந்த ஆராதனை எங்களுக்கு ஏசப்பா நீ நடத்தி தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடைகள், எல்லா போராட்டங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், எல்லா துரத்தின் ஆவிகள், எல்லா மனித தடைகள் இயேசுவின் நாமத்தினால் அதமணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் சொல்லி தேவனை வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடைகளையும் மாற்றுவீராக. ஏசப்பா ஆராதனைக்கு வர வேண்டிய பிள்ளைகளை சுதமான நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சோதம் இந்த ஆராதனை தொடக்கம் ஜெபம் முதல் முடிவு ஜெபம் வரை உங்கள் நாம மாத்திரம் இந்த இடத்தில் ஆண்டவரே மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா என்ன நிலைமைகளோ வந்திருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாத ஆண்டவர், ஆனால் உமக்கு தெரியும். கண்ணீரோடு கவலையோடு பாரத்தோடு துக்கத்தோடு ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று ஏங்கி கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனாய் கர்த்தர் ஆராதிக்கும் பொழுதே தேவனாய் கர்த்தர் ஒரு விடுதலை தந்தருளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பரிசுத்த ஆவியான மாத்திரம் எங்களை ஆளுகச்சும்படியா ஜெபிக்கிறோம். பாடல் பதி ஆசீர்வதிங்க, காணிக்க பதி ஆசீர்வதிங்க, செய்தி பதியின் தேவனாய் கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியா ஜெபிக்கிறோம். சோத்தரிக்கிறோம் தேவதாசன் மேல் தேவனாய் கர்த்தர் ஏசப்பா வாயிலாண்டவர் நல்ல தீர்க்க வார்த்தைகளை போடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அந்த வேத வார்த்தைகளை கேட்டு ஏசப்பா எங்கள் வாழ்க்கையிலும் செயல்களும் நடக்க கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். இந்த சோத்திரம் இந்த தேவனாய் கர்த்தர் ஏசப்பா இந்த சோத்திர முதல் ஆராதனை பரிசுத்தாவின் நீர் வந்தாண்டவர் நடத்தி தரும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய கருத்து எங்களை தாழ்த்திக்கிறோமே மாத்திரம் ஊற்றிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் முக்கிய செலுத்திக்கிறோம். இயேசு மூலம் ஜெபத்தோடு நல்ல பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம். துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திட. கைதட்டி உள்ளத்தின் ஆழத்திலும் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. வல்லவான ஞான
யாவும் துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அழைந்த என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. தலைக்கு மேல கையாச்சு நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. சொல்லுங்கள். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. சொல்லுவோம். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் ஈந்தீரே, எம்பரா எல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. பாடுவோம். கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கோ நீர்தானே, மன்னாயமக்கோ நீர்தானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவே. பாடுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவே. சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியா திருப்பேனோ. சொல்லுவோம். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய். அன்பே உம்மையே துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, இயேசுவே வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையோ உமக்காக, எடுத்தீர் என்னையோ உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே.
ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா. அழகான ஒரு அந்த அடி. காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. அப்படியே கை உயர்த்தி ஒரு விஷயம் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. சொல்லுங்கள். காத்தீரே என்னை கருத்தாக, இயேசுவே வலுவாமல் என்னை உமக்காக, எடுத்தீர் எடுத்தீர் என்னையோ உமக்காக, இயேசுவே கொடுத்தீர் உம்மையும் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்வோம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்களும் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே எங்களோடு சேர்ந்து ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். இயேசுவே உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். அப்படியே கைகளை அசைத்து தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீரப்பா. தந்தையே உம் தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பன் தம் பிள்ளை எப்படி சுமந்தாரோ அப்படி இந்த நாள் வரை கர்த்தர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீ. நீங்க பாடுங்க. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தே. தந்தையே உம் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே தந்தையே உம் தயவா இயேசுவே தாண்டினேன் வனாந்திரத்தை. கைகளை சேர்த்து அப்பாவை பார்த்து ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. அமில்லா ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். நான் உயிர் பிழைத்தேனப்பா, உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். அப்படியே கைகளை உயர்த்தி பயந்து போன வேளையில ஒரு தாயை போல என்னை இறுக பிடித்துக் கொண்டவரே, இருளெல்லாம் என்னை விட்டு விலக்கி அழுகையை நிறுத்தினேங்கள் தேவாதி தேவனே.
நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அரண்ட வேளை அன்னையை போல இறுக்கமாக எங்களை பிடித்து கொண்டவர், பயப்படாதே என்று சொன்னவர். அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டே. அரண்ட வேளை ஓ எஸ் அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டே. இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. இயேசுவே இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே, அழுகையை நிறுத்தினீரே. கைகளை அசைத்து அப்பாவை பார்த்து ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. இயேசுவே ஸ்தோத்திரமே, நன்றியப்பா ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. நான் உயிர் பிழைத்தேன் ஆண்டவரே, உயிர் பிழைத்தேன். ஓ எஸ் உயிருள்ளவரை துதிப்பே. தனிமையிலே நண்பனை போ நெடுந்தூரமும் உடன் நடந்தே. தனிமையிலே நண்பனை போ நெடுந்தூரமும் உடன் நடந்தே. அநாதையாய் அழைந்ததில்லை, அன்பர் நீர் அருகினிலே, அன்பர் நீர் அருகினிலே. இயேசுவே அநாதையாய் அழைந்ததில்லை, அன்பர் நீர் அருகினிலே. கைகளை சேர்த்து அப்பாவை பார்த்து உயர் ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறேன் ஐயா. நன்றி ராஜா. மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன் ஐயா, உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிர் உள்ளவரை துதிப்பேன் ஐயா, வரை துதிப்பே. அப்படியே கைகள் அசைத்து எல்லாவற்றையும் இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் நிரப்பு நிறைப்பவரே. அப்படியே கைகள் அசைத்து அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதிங்க, நல்ல வாயை திறந்து ஆராதிங்க. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தரை ஆராதிக்கட்டும். ஆமென் ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று ஒரு 2 நிமிடம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அப்படியே அப்பாவை பார்த்து சொல்ல போகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் ஐயா, நான் உம்மை நேசிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை காட்டிலோ நான் உம்மை Jesus, I love you, I love you. உயிரை காட்டிலோ ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுட. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க?
அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி கண்ணை திறந்து நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இயேசுவை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? ஸ்டீவ், இயேசுவை நேசிக்கிறியா? அப்படின்னா நீ அவரை ஆராதிக்கணும், அவரை நல்லா ஆராதிக்கணும். கண்ணை திறந்து என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. கையை நல்லா உயர்த்தி, ஏசப்பா ஐ லவ் யூ, வாய் திறந்து சொல்லுங்க, ஜீசஸ் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ மோர் அண்ட் மோர். ஓ ராபா ஷாகா ராதா ராபா, என் உயிரை காட்டிலும் உண்மை நான் நேசிக்கிறேன்ப்பா, என் உடைமைகளை காட்டிலும் உண்மை நேசிக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்க தந்த மற்ற எல்லாவற்றை காட்டிலும் உண்மை நேசிக்கிறப்பா, என் மனைவியை காட்டிலும், என் பிள்ளைகளை காட்டிலும், என் கணவனை காட்டிலும், என் வேலையை காட்டிலும் உண்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளைகளை காட்டிலும் உம்மை நான் நேசிக்கிறேன், எனக்கு தந்திருக்கிற மற்ற எல்லாவற்றை காட்டிலும் உம்மை நான் நேசிக்கிறேன். அப்படி சொல்றவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த நஷ்டம் வந்தாலும் அதை குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுமே. நானும் நேசிக்கிறேன். வாய் திறந்து, வாய் திறந்து, இயேசுவே உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்பேன், உண்மை மனதுட. Hallelujah. Yes, yes, yes. Glory be to Jesus. Father, we thank you. Glorify thy name, Lord. உமக்கு மகிமை வரட்டும் அப்பா. Hallelujah. 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 தொடர்ந்து தேவன் நம்மோடு இடைபடும்படி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, அவருடைய வார்த்தையினாலே தேவன் நம்மை தேற்றி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை நடத்தும்படி பாஸ்டர்மார் ஜெபிக்க கேட்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னீரே இயேசுராஜா. உம்மை துதிப்பதற்கு ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல சாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேசும். உடைய மகிமையினால் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறவரே, கேட்கிற செவிகளையும் காண்கிற கண்களையும் உணர்வுள்ள இருதயத்தையும் எங்களுக்கு தாங்க. நல்ல ஒரு மனிதன் ஆவியை கொடுங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொன்னீரே. விடுதலையின் ஆவியானவர் எல்லா விதத்திலும் உடைய பிள்ளைகளை நீர் விடுவித்து சுதந்திரவாளிகளாக தேவனை எல்லா விதத்திலும் மகிமைப்படுத்த கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள். He was the burning and shining lamp, and you were willing for a ஸ்தோத்திரம் to rejoice in his light. யார் குறித்து நம்ம இங்க வாசிக்கிறோம் என்பது நாம் அறிந்தது. யார் குறித்து வாசிக்கிறோம்? யோவான் ஸ்நானகனை குறித்து
இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். He was the burning and shining lamp. இந்த மாதம் முழுவதும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பரலோக தகப்பனே, இந்த வார்த்தையை ஒரு விஷயம் உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடும். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கு போகிற இந்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், தேவ மனிதனுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த உலகத்திலே பிரகாசிக்க, நாங்கள் இந்த உலகத்திலே உமக்காக வெளிச்சம் கொடுக்க, எங்கள் எல்லாரையும் உம்முடைய வல்லமைக்குள் வைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்களோடு இடைபடும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேள் அன்பின் பரலோக பிதாவே. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்கள கையசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எஸ், அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது எப்படி இருந்தேன்? அப்ப ஆண்டவருடைய ஆலயத்துக்கு இன்னைக்கு சந்தோஷமா வந்தேன்னு சொல்றாங்களா? கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏசாயா புத்தகத்துல 58ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசித்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறதுனால கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்துகிறார் என்பதை நாம் அங்கே வாசிக்க முடியும். ஏசாயா 58ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். என் பரிசுத்த நாள். ஆண்டவர், கவனிங்க, என்ன கவனிங்க, ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு நாளை, எல்லா நாளுமே அவருக்கு ஆசீர்வாதமான நாள் தான், ஆனா ஒரு நாளை விசேஷமா ஆசீர்வதிச்சார். அந்த நாள் தான் ஓய்வு நாள். அது பரிசுத்தமான நாள். என்ன நாள்? சத்தமா சொல்லுங்க. அப்ப அந்த பரிசுத்தமான நாளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு நம்ம இந்திய தேசம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லீவு கொடுத்திருக்கு. இந்த நாளை கர்த்தருடைய நாளா நாம் அனுசரிக்கிறோம். இது வாரத்தின் முதல் நாள். அப்ப இந்த முதல் நாள்ல தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் எப்படி இருக்கணுமா? வேதம் சொல்லுது பாருங்க, என் பரிசுத்த நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை எப்படி என்னமா மனமகிழ்ச்சி நாளாக, மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்ப? நீ சந்தோஷமா இருப்ப. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த நாளை நம்ம சந்தோஷமா எண்ணும் போது ஆண்டவருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருப்போமா, அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா. அப்ப இந்த காலவேளையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதான் அவருடைய நாளுக்குள்ள வந்திருக்கிறீங்க. அப்ப இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர். இங்கே இயேசு ஒரு மனிதனை கொடுத்து சாட்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். எரிந்து பிரகாசிக்கிற. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல அன்பு கூறுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த உலகத்துல அவருக்காக பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் என்ன செய்கிறாரு? நாம் எல்லாருமே எப்படி இருக்கணுமா? ஷைனிங் லைட்டா இருக்கணும். அப்படியே பிரகாசம் உள்ள, மங்கி எரிகிற திரியா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில அந்த லைட் எப்படி இருக்கணும்? அதுல 4 பேர் நடக்கிற விதமாய், அந்த வெளிச்சத்தில் அநேகர் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற விதமாய் நம்முடைய லைட் இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த லைட் என்று சொல்லும்போது யார்? நம்முடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இங்க யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை குறித்து இயேசு சொல்லுகிறார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அந்த வெளிச்சத்திலே நடக்க மனதாயிருந்தீர்கள். யாரை பார்த்து சொல்லனா? யூதர்களை பார்த்து. அன்றைக்கு இருந்த யூதர்களை பார்த்து தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறதை கவனிக்கிறோம். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து இன்னொரு இடத்திலும் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார்.
சீசர்கள் வந்து ஆண்டவராகிய இயேசுனிடத்தில் பேசும்போது இயேசு சொல்லுகிறார், நீங்க எங்க போனீங்க? வனாந்தரத்தில் போனீங்களா? யாரை பார்க்க போனீங்க? தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்களோ? அவனை காட்டிலும் தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலான ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீகளிடத்தில். நம்மெல்லாம் யாரிடத்துல பிறந்தோம்? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை, நான் வானத்திலிருந்து பொத்துன்னு விழுந்துட்டேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? வெரி ஸ்பெஷல். ஒருத்தரும் கிடையாது. எல்லாருமே ஸ்திரீகளிடத்தில் என்ன செஞ்சோம்? அப்போ வேதம் சொல்லுது, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்களில் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனுமே இல்லையா, ஒருவனுமே இல்லையா. அப்போ ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை குறித்து அவ்வளவு அவ்வளவு புகழுகிறதை நாம் கவனிக்கிறோம். அப்ப இன்றைக்கும் ஆண்டவர் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். சரி, கவனிங்க, இந்த யோவான் ஸ்நானகன் யார்? இவனுடைய காரியத்தை குறித்து கொஞ்சம் வேதத்தில் அப்படி பார்த்துட்டு, ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எரிந்து பிரகாசிக்கணும்னா இந்த யோவான் ஸ்நானகுள்ள இருந்த ஒரு சில சுபாவங்கள் நம்ம இன்னைக்கு தொற்றி பிடிக்கட்டும். நம்மளும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்ப இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருந்தது. 400 ஆண்டு காலம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இருண்ட காலம் என்று சொல்வார்கள். இருண்ட காலம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, தீர்க்க தரிசனம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைகள் இல்லை, வெளிப்பாடுகள் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில தான் ஆண்டவர் இந்த யோவானை எழுப்புகிறார். என்ன செய்கிறாரு? எழுப்புகிறார். அப்ப இருண்ட காலங்களில தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் எழுப்புகிறதாக நாம் வேதத்துல வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட காலத்துல தேவ ஆலயத்துல ஆசாரிய முறைமைப்படி பலர் வந்து தேவனுடைய சமூகத்துல ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா, தாவீதின் நாட்களில தேவனுடைய ஆசாரிய வேலையை செய்வதற்கு அவன் 24 பிரிவா பிரிச்சு வச்சிருந்தான். ஒரு ஆளுக்கு ஆசாரியத்துவம், அந்த ஆசாரிய வேலை செய்யணும்னா அவங்க ஒரு வாரம் அந்த வேலையை செய்யணும். இன்னைக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த வாரம் தான் அந்த வேலை என்ன செய்யும், முடியும். 4ஆகம புஸ்தகத்தில் நீங்க 24ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் உட்கார்ந்து வாசித்து கொள்ளுங்க. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் ஆசாரிய முறைமை ஒன்று வருகிறது. அதுல ஆசாரிய வேலையை செய்யும்படியாக சகரியாவையும் எலிசபெத்தையும், அவர்கள் லேவி குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த காலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆசாரிய முறைமைப்படி அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜனங்கள் எல்லாம் வெளியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவன் வந்து ஆசாரிய வேலை செய்கிறான். அப்படி ஆசாரிய வேலை செய்யும்போது தேவதூதன் வந்து தோன்றி சகரியாவிடத்திலே சொல்லுகிறான், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. உன் விண்ணப்பம் என்ன செய்யப்பட்டதப்பா? என்ன விண்ணப்பம்? அவன் எலிசபெத்தை கல்யாணம் முடிச்சு பல வருஷ காலம் ஆச்சு, குழந்தையே கிடையாது. அவங்களுக்கு ஒரு குறைவு, குழந்தையே கிடையாது. ஆசாரிய ஊழியம் செஞ்சவங்க தான். வேதம் சொல்லுது, அவங்க தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்தவர்கள், குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தவர்கள். நீங்க லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லப்படுற 6வது வசனம் வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பலின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்க. அப்ப இவ்வளவு நல்ல குடும்பத்துல ஒரு குறைவு இருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, நீங்க இயேசுன்னு சொல்றீங்க, இயேசுநாதர்னு சொல்றீங்க, பெந்தெகோஸ்து சபைக்கு போறேன்றீங்க, நீங்க இவ்வளவு குறைபாடா இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில இவ்வளவு குறைவு இருக்கு. நான் சொல்றேன், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு குறைவு இல்லைன்னு வேதத்துல சொல்லல. நீதிமான் அப்பத்துக்கு இறைஞ்சி திரிய மாட்டான், ஆனா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் இருக்கிறது. அல்லேலூயா.
அப்ப இவ்வளவு நன்றாயிருந்த இந்த குடும்பத்துல ஒரு குறைவு என்ன? இவங்களுக்கு வயசாகி போச்சு, அதனால பிள்ளை பெறுவதற்குரிய சூழ்நிலைகளும் அவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிற. இப்ப ஆசாரிய வேலை செய்யறாங்க. அவங்க என்ன குறைவு இருந்தாலும் தேவனை நேசிக்கிறதுல, நீதி உள்ள வாழ்க்கை வாழுகிறதுல, குற்றமற்றவளாய் வாழ்வதில் அவர்கள் நன்றாயிருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ ஆசாரிய வேலை செய்யும்போது தேவதூதன் வந்து தோன்றுகிறான். வேதம் சொல்லுது கப்ரியேல் தூதன். என்ன தூதன்? இவர் தான் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய தூதன். ஆண்டவரிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொண்டு நமக்கு கொடுக்கிற ஒரு தூதன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வந்து சகரியாட்ட பேசுறான். ஒரு குர்பவத்தி காலகட்டம் வரும், நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்ப, அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும் யோவான். பிறக்கிறதுக்கு முன்னாலே பெயரிடப்பட்ட மனுஷன் யாருன்னா யோவான். ஏன் அப்பா இவனுக்கு யோவான் ஸ்நானகன்? இவன் தேவ ஜனத்தை ஆண்டவர் பக்கமா திருப்பி தண்ணீரில பாவ மன்னிப்புக்காக ஞான ஸ்நானம் கொடுத்ததுனால இவனுக்கு அந்த 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 ஞானம் அப்படின்ற ஒரு பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கு? சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுதான் யோவான் ஸ்நானகன் அப்படின்ற பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆண்டவர் யோவானுக்கு, அந்த சகரியாவுடைய மகனுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்னது? யோவான். அப்ப இவரை குறித்து தகப்பனிடத்தில் தீர்க்க தரிசனமா பேசுறார் தேவதூதன். அங்க 1ஆம் அதிகாரத்துல நீங்க போய் வீட்டுல உட்கார்ந்து லூக்கா 1ஆம் அதிகாரம் இன்னைக்கு ஃபுல்லா வாசித்துருங்க. வாசித்தீங்கன்னா நான் சொன்ன பிரசங்கம் அப்படியே உங்க மனசுல என்ன செய்யும்? வரும். வீட்டுல போய் உட்கார்ந்து வாசித்து பார்த்துங்க. அப்ப அங்க சொல்லப்பட்ட இந்த யோவானை குறித்து தேவதூதன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான்? அவன் பெற்றோருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவனாயிருப்பான். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் வாழ நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு நாளும் உங்க பெற்றோர்ல மனமடிவாக்காதிருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் கீழ்ப்படிங்கள். உங்கள் பெற்றோருடைய இருதயம் மகிழ்ச்சி அடைய, உங்கள் பெற்றோருடைய இருதயம் மகிழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் உங்க வலது கையை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, எங்க பெற்றோர்களுக்கு நான் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறவனாய், சந்தோஷத்தை கொண்டு வருகிறவனாய் என்னை மாற்றும். நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்களை கண்டிப்பா மதிக்கிறவங்களா இருப்பாங்க. இல்லையா? உங்க பிள்ளைகளுக்கு முன்னாக நன்றாயிருங்கள். ஒரு சில நேரங்களில் எவ்வளவு நன்றா இருந்தா கூட பிள்ளைகளுடைய சுபாவம் மாறுது. ஏன்னா காலங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். ஒரு நாளும் உங்க பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். விசுவாசித்தீங்கன்னா கையை நீட்டி ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப முதலா சொல்றார், பெற்றோருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொண்டு வருகிற பிள்ளையாது இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக அவன் பெரியவனாய் இருப்பான். அநேகருக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருப்பான். தேவனிடத்தில் அநேகரை திருப்புகிறவனாய் அவன் இருப்பான். அவன் மேல் எலியான் ஆவியும் பலமும் அவன் மேல் இருக்கும். அவன் அப்படிப்பட்டவனாய் நடப்பான் என்று தேவதூதன் வந்து அவனுடைய தகப்பனிடத்தில், சகரியாவினிடத்தில் அவனுக்கு பெறப்போகிற, ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க போகிற பிள்ளையை குறித்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். இப்ப பாத்தீங்கன்னா ஆசாரிய வேலையெல்லாம் முடியுது. அவங்க 2 பேரும் ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார். கர்ப்பத்தின் கனி என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அது எலிசபெத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? பெற்றுக்கொள்ளுகிறார். இப்போ பிள்ளை பிறக்கிற நேரம் வந்தது. இப்போ சகரியாவுக்குள்ள சந்தேகமும் வந்துச்சு. நாங்க வயசு சென்றவங்களா இருக்கோம், எங்களுக்கு எப்படி இது சாத்தியம்? அவன் சொல்ல, நீ கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுக்கு முன்னால நின்று இருக்கிற நான் ஆண்டவர்கிட்ட வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வந்து கொடுக்கிற இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்காததுனால இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நீ ஊமையா தான் இருப்ப. நீ எப்படி இருப்ப? நீ பேசாம போயிருவ. உன் காதும் என்ன செய்யாது? கேட்காது. உனக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யணும்? இந்த வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் கொண்டு வரும்.
கையில பைபிள் எடுத்து சொல்லுங்க, இதை விசுவாசிக்கக்கூடிய கிருபையை எனக்கு தாரும். ஒரு நாளும் உம்முடைய வசனத்தை நான் சந்தேகப்படாதபடி, உம்முடைய வார்த்தையை சந்தேகப்படாதபடி, நீங்க சொல்ற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற கிருபையை எனக்கு தாரும். அல்லேலூயா. அப்ப சகரியா சந்தேகப்பட்டான். சொல்றான், அந்த காரியம் நடக்கிற வரைக்கும், காரியம் நடந்தது, அவள் கருவுற்று இருக்கிறாள், நாட்கள் முடிந்தது. இப்ப அவள் பிள்ளையை பெற்றெடுக்கிற சூழ்நிலையில பிள்ளைய தேவ சமூகத்துக்கு கொண்டு வரணும். தேவ சமூகத்துக்கு என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அப்ப எல்லாரும் யோசிக்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு தகப்பனுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று சொல்லி சகரியா என்று பெயரை வைக்கும்போது எலிசபெத் சொல்றா, இல்லை, என்ன வைக்கணும்? யோவான் என்ற பெயரை வைக்கணும். அப்ப தகப்பனை கூப்பிட்டு கேட்போம், தகப்பனை கூப்பிட்டு கேட்போம். அப்ப தகப்பனை கூப்பிட்டு கேட்கும்போது அவன் தான் வாயும் பேசுறது இல்லையே, காதும் கேட்கறதில்ல. ஒரு எழுத்து பலகையை வாங்கி அதுல எழுதி காட்டுகிறான், இவனுக்கு பெயர் யோவான் என்று. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். எல்லாரும் என்ன பண்ணாங்க? அப்பா தகப்பன் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சி தன் பிள்ளைய குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். தன் பிள்ளையை குறித்து என்ன சொல்றான்? நான் சொல்றேன், உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் தீர்க்க தரிசி. குடும்ப தலைவர்களே, உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் தீர்க்க தரிசி. இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனத்தை நம்பி ஓடுறான். தீர்க்க தரிசிக்கு நான் எதிராளி கிடையாது. ஆனா தீர்க்க தரிசனம் என்பது இந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். வசனத்தை தாண்டி ஒரு தீர்க்க தரிசனமும் கிடையாது. இந்த உலகத்தில் இனி என்ன நடக்க போகிறதோ எல்லாவற்றையும் கர்த்தரதுல எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். உங்க கையில் இருக்கிற எல்லாம் ஆண்டவர் எழுதி கொடுத்தது. கைகளை நீட்டி ஆமென் என்று சொல்லுவான். அப்ப தகப்பன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிள்ளை யோவான் உன்னதமானவருடைய தீர்க்க தரிசி எனப்படுவான். வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறவன், உன்னதத்தில் தோன்றிய அருணோதயம் என்று தன் தகப்பன் தன் பிள்ளைகளை குறித்து என்ன கொடுக்கிறான்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசியை தான் இயேசு சாட்சி சொல்லுகிறார். இப்ப இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு இப்படி சொல்லுகிறார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும், என்னுடைய வெளிச்சத்தில் அநேகர் நடக்கணும், நான் அநேகரை என் வெளிச்சத்துக்கு நேரா திருப்பணும், அப்படி சொல்றவங்க மாத்திரம் உங்க கையை அப்படியே நீட்டுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, கரம் உயர்த்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேனப்பா. யோவான் ஸ்நானகனை போல இந்த காலவெளியில இந்த திருச்சபைக்குள்ள உம்மை ஆராதிக்க கை உயர்த்தி இருக்கிற, நான் எரிந்து பிரகாசிக்கணும்னு விரும்புகிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் வல்லமை இறங்குவதாகப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் தொடுவீராக ஆண்டவரே, வல்லமை ஊற்றப்படுவதா. அப்ப இங்க கவனிக்கிறோம், இயேசு ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிற பொழுது, வேதத்துல பலரை குறித்து நம்முடைய ஆண்டவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் எடுத்துட்டீங்கன்னா பலரை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையும் பலரை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அப்ப இந்த இடத்துல யோவானை குறித்து கர்த்தர் சொன்ன காரியம், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறான். எப்படி யோவானுடைய வாழ்க்கைய கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வேதம் சொல்லுது, யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாய் வந்தாலும் கிறிஸ்துக்கு முன்பதாக அவன் இந்த உலகத்தில் பிறந்திருந்தால், கிறிஸ்துவுக்காக காரியத்தை நடப்பிக்க இந்த உலகத்தில் அவன் வந்திருந்தாலும், ஒரு நாளும் அவன் தன்னை ஒரு இடத்திலும் உயர்த்தி காண்பித்ததே இல்லை. கைகளை நீட்டி ஆமென் என்று சொல்லுவான். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிப்பதற்கு காரணம் அப்படின்னா வேதம் சொல்லுது. வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். மிக வேகமா. யோவானை குறித்து, இவன் தான் கிறிஸ்துவோ? இப்ப இங்க சொல்றாங்க. இப்ப இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையில ஒன்று என்னன்னா, இங்க பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் பார்க்கறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே எல்லாரும் சொல்றாங்க, ஓ, ஒரு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருகிறவரா இருக்கிறாரே, அப்ப இவன் தான் கிறிஸ்துவோ அப்படின்னு சொல்லி அவனை மேன்மைப்படுத்துகிறார்.
அவனை என்ன செய்யறாங்க? மேன்மைப்படுத்துறான். அப்போ யோவான் ஸ்நானகன் சொல்றான், 19 23 வசனம் வரைக்கும் வாசிங்க. சாரி, யோவான் 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. இல்லம்மா, யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. இல்ல இல்ல இல்ல, இங்க 5ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 8வது வசனம், அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப முதலாவது யோவான் எரிந்து பிரகாசிப்பதற்கு காரணத்துல ஒன்று, அவன் இயேசுவை உயர்த்தி காட்டினான். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை உயர்த்தி காட்டினான். எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, நீ கிறிஸ்துவா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நான் கிறிஸ்து அல்ல, நான் கிறிஸ்து அல்ல, நான் அவருக்கு வழிய ஆயத்தம் பண்ண வந்தவன். அவர்தான் இந்த உலகத்துல மெய்யான ஒளி, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் தான் நானு அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை எல்லா இடத்திலும் அவன் மேன்மைப்படுத்தி காட்டுகிறதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 35 37 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, யோவானுக்கு ஒரு சில சீசர்கள் இருந்தாங்க. யோவானுக்கு ஒரு சில சீசர்கள் இருந்தாங்க. அவர் ஊழியம் செய்தார் அல்லவா? ஆகவே யோவானுக்கு ஒரு சில சீசர்கள் இருந்தாங்க. இப்ப சீசர்கள் வந்து அவற்றை கேட்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அதனாலதான் தேடி எல்லாரும் வர்றாங்க, தீர்க்கதரிசியை தேடி எல்லாரும் வர்றாங்க. ஆனா இப்ப யோவான் சொல்றான், எப்பா இதோ நடந்து போறாரே, இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி, இவர் தான் உலகத்தின் பாவத்தை நீக்க வந்தவர், இவர் தான் மனுஷனுக்காக இந்த உலகத்துல பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், நீங்க என்ன பின்பற்றாதீங்க, இப்ப இவரை பின்பற்றுங்கன்னு சொல்லி இயேசுவை சுட்டி காண்பிக்கிறான். யாரை சுட்டி காண்பிக்கிறான்? இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு சில கிருபைகளை தந்திருப்பார். ஆனா ஒரு நாள் நம்மளை உயர்த்தி காட்டப்படாது. எந்த இடத்திலும் யாரு தான் உயர்த்தணும்? சத்தமா சொல்லுங்க, யாரை உயர்த்தணும்? இன்னைக்கு எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நன்மைக்கு காரணராகிய அவரை தான் உயர்த்தணுமே ஒழிய நம்மளை ஒருபோது என்ன செய்யக்கூடாது? உயர்த்தக்கூடாது. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிறதுக்கு காரணம் அதுதான். அவன் ஒரு நாளும் தன்னை மேன்மைப்படுத்தி என்ன செய்யல? காட்டல. இன்னைக்கு இந்த கால வேளையில மற்றவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறணும்னா உங்க வாழ்க்கையில இயேசு உயர்த்தப்படணும். உங்க வாழ்க்கையில இயேசுவை நீங்க உயர்த்தணும். எந்த இடத்திலும் இயேசுவை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்துடவே கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், எந்த இடத்திலும் இயேசுவை என்ன செய்யக்கூடாது? அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை உயர்த்தி காட்டுகிற அந்த கிருபை. யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துல ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்ததற்கு காரணம் தான். ஸ்திரீகளிடத்துல பிறந்தவர்கள்ல யோவானை காட்டிலும் பெரியவன் யாருமே இல்லப்பா. ஏன்? எல்லாரும் ஸ்திரீகளிடத்துல பிறந்தவங்க தான். ஆனா எல்லாரும் பிறந்திருந்தாலும் அவன் வெரி ஸ்பெஷல். காரணம், அவன் ஒரு நாளும் தன்னை உயர்த்தினதே இல்லை. தான் காலரை தூக்கி விட்டு அவன் நடந்ததே கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் அப்படி உயர்வு வரட்டும். ஏங்கப்பா நான் யார் தெரியுங்களா அப்படி சொல்லுவாங்க. வேதம் சொல்லுது, யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கு காரணமே அவன் இயேசுவை உயர்த்தினான். இயேசுவை என்ன செஞ்சா? எந்த இடத்திலும் அவர் உயர்த்தப்பட்டார். வேதம் சொல்லுது, அவர் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் தம் பக்கமா என்ன செஞ்சுக்கு வரான்? இழுத்துக்கு வரான். இந்த ஆலயத்துல சொல்றேன், அவர் மாத்திரம் உயர்ந்து நிற்கணும். இங்க யாருக்கும் பெருமையும் கிடையாது, யாருக்கும் புகழும் கிடையாது, யாருக்கும் பெருமையும் புகழும் கிடையாது. நமக்கு எல்லா புகழும், எல்லா உயர்வும், எல்லா மேன்மையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கே உரியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கே உரியது. அதுதான்
வேதம் வைத்திருக்கிற ஒரு காரியம். அந்த வசனத்தை வாசித்து முடிங்க 35 மறுநாளிலே மனதாயிருந்தீர்கள். ஏன்னா நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு வாழ்ந்தவங்க, கொஞ்ச நாள் அந்த காரியத்தில் இருந்தவர்கள். ஆனா இப்போ யாரை உயர்த்தி காட்டுறான்? இயேசு அவர்தான், நான் ஒன்னும் இல்லப்பா அவர்தான் அப்படின்னு உயர்த்தின உடனே இவரை விட்டுட்டு எல்லாரும் அவர் பின்னால போயிட்டாங்க. அதுக்காக அவர் ஒரு நாள் என்ன செய்யல, வருத்தப்பட்டதா வேதத்துல இல்லை. கைகளை நீட்டி ஆமேன் என்று சொல்லுவோம். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம யாரை தான் அதிகமா ஸ்பெசிபிக் பண்ணி காட்டணும், யாரை தான் நம்முடைய வாழ்க்கையில அதிகமா முன்னிறுத்தணும்னா நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு. உலகத்துல பலர் நம்மளை பார்த்து சொல்லுவோம், ஆமா இவன் பெரிய கிறிஸ்தவன், மற்றவெல்லாம் கிறிஸ்தவனா இல்லை, இவன் மாத்திரம்தான் கிறிஸ்தவன். நான் சொல்றேன், ஆமா எனக்கு இயேசு தான் முக்கியம், நான் ஆராதிக்கிறேன் தேவன் தான் எனக்கு முக்கியம். அதை யாரெல்லாம் வலியுறுத்துறீங்களோ நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அநேகருக்கு ஆசீர்வாதமா என்ன செய்வாரு? மாற்றுவார். இரண்டாவது, யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்குள்ள தாழ்மை இருந்தது. என்ன இருந்தது? அவன் எழுந்து பிரகாசிப்பதற்கு காரணமே அவனுக்குள்ள இருந்த அந்த ஹம்பிள்னஸ். யோவான் 1:19 வசனம் வரைக்கும் வாசிங்க. எருசலேமில் இருந்து நீர் யார் என்று கேட்ட பொழுது நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்ன யார், நீ எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான், அவன் அல்ல என்றான். நீ தீர்க்கதரிசி ஆனவரா என்று கேட்டார்கள். இயேசுநாதரே சாட்சி கொடுக்கிறார், ஸ்திரீகள்ல பிறந்தவங்கள தீர்க்கதரிசில யோவான் பெரிய தீர்க்கதரிசின்னு ஆண்டவரே வாயை திறந்து சொன்னாலும், ஆனா இவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? நான் இயேசு இல்லப்பா, நான் எலியா இல்லப்பா, நான் தீர்க்கதரிசியும் கிடையாது. அப்ப பின்ன யார்? அவன் அழகா சொல்றான், வனாந்திரத்துல கூப்பிடுறனுடைய சத்தம். இன்னும் தன்னை தாழ்த்துறான். நான் அவருடைய செருப்புல இருக்கிற, அவருடைய பாதரட்சியில் இருக்கிற வார அவிழ்ப்பதற்கு கூட நான் யார் கிடையாது, பாத்திரவன் கிடையாதுப்பா, பாத்திரவன் கிடையாது. இன்னைக்கு மிகவும் மிகவும் கீழ்த்தரமான ஒன்று என்னது? இந்த ஷூவை இன்னைக்கு ஷூவை பாலிஷ் பண்ணி காரியம் பண்ணுறவங்கள நம்ம சாதாரணமாக என்ன செய்கிறோம்? அவன் சொல்கிறான், அந்த வாரம் அவிழ்ப்பது கூட எனக்கு என்ன கிடையாது, எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு நான் பாத்திரன் கிடையாது. அப்போ வேதம் சொல்லுது, யோவான் ஸ்நானகன் தன்னை என்ன செய்தான்? ஆண்டவரே சொல்லிட்டார் அவன் பெரிய தீர்க்கதரிசின்னு. இப்போ வேதம் சொல்லுது, யோவான் ஸ்நானகன் தேவனுக்கு முன்பாக தன்னை என்ன செய்கிறானா, ஐயா நான் எலியாவும் கிடையாது, நான் இயேசுநாதரும் கிடையாது, நான் தீர்க்கதரிசியும் கிடையாது, அப்ப நீ யாரப்பா? நான் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண என்னை அனுப்பினவருடைய வனாந்திரத்துல. யோவான் ஸ்நானகன் எங்க பிரசங்கம் பண்ணான்? ஒரு பெரிய மேடை போட்டு அப்படியே அடிச்சு போட்டு அங்க பிரசங்கம் பண்ணல. யோவான் பிரசங்கம் பண்ண இடம் இது வனாந்திரம். எங்க? நம்ம ஆலயத்துக்கு அடிக்கடி ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, என்னப்பா சுத்தி ஒரு வீடு கூட கிடையாது, எங்கிருந்துப்பா ஜனங்கள் வர்றாங்க? நாங்க சொன்னாங்க, யோவான் ஸ்நானகனை போல வனாந்திரத்துல கிடக்குறோம்ப்பா. கர்த்தர் இந்த வனாந்திரத்தை தான் ஏதேனா மாற்றி தந்து ஆசீர்வதிப்பேன்னு எனக்கு வாக்கே என்ன செய்தாரு? கொடுத்தாரு. கைகளை நீட்டி ஆமேன்னு சொல்லுவோம். சுற்றி எங்கேயுமே யாரு கிடையாதுப்பா, ஆட்களே கிடையாது. எல்லாரும் எங்கிருந்து தான் என்ன செய்யணும்? வரணும். எங்கிருந்தா என்ன செய்யணும்? வரணும். அப்போ யோவான் வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்றான். வேதம் சொல்லுது, ஜனங்கள் தேடி போனாங்களாம். ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? தேடி போனாங்களாம். இன்றைக்கும் நம்ம தாழ்மை உள்ளவர்களா இருக்கும்போது நம்மை தேடி அநேகர் வருவார்கள். கைகளை நீட்டி ஆமேன் என்று சொல்லுவோம். உங்க வீடுகளில் நீங்க தாழ்மை உள்ளவர்களா இருங்க. உங்க வாழ்க்கையில தாழ்மை உள்ளவர்களா இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் பெருமை பாராட்ட வேண்டாம். நான் இவ்வளவு வேலை செய்கிறேன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், எனக்கு அந்த பீஸு தெரியும், எனக்கு இந்த பீஸு தெரியும், எந்த பீஸு வேணாலும் உங்களுக்கு தெரியட்டும். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். அப்பொழுது உங்களுக்கு தந்திருக்க எல்லாமே கர்த்தர் தந்தது தானே. ஒன்றும் தானா என்ன செய்யல,
வரல. வீடு கர்த்தர் தந்தது, வாகனங்கள் கர்த்தர் தந்தது, பணம் கர்த்தர் தந்தது, படிப்பு கர்த்தர் தந்தது, அந்தஸ்து கர்த்தர் தந்தது, உயர்வு கர்த்தர் தந்தது. அப்ப கர்த்தர் தந்ததை நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு முன்பாக என்ன செய்யணுமா? தாழ்மை உள்ளவர்கள். அவர் சொல்றாரு, நான் வனாந்திரத்துல கூப்பிடுடைய சத்தம், நான் வேற எதுவுமே கிடையாது, நான் வேற எதுவுமே கிடையாது, நான் அவருடைய சத்தம் மாத்திரம்தான். எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்காரோ அதை மாத்திரம் செஞ்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். அதுதான் என்னுடைய வேற ஒண்ணும் இல்லைன்ற தன்னை தாழ்த்துகிறவன். இந்த யோவான் ஸ்நானகனை தான் கர்த்தர் எப்படி வச்சிருந்தாரு? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அல்லேலூயா. மூன்றாவது, இந்த யோவான் ஸ்நானகன் யாருன்னா தைரியம் உள்ளவன். இப்படிப்பட்டவன் இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் தைரியம் உள்ளவங்களா இருக்கணும். எதுக்கு? மனைவி அடிக்கிறதுக்கா? எதுக்கு? திருட்டுத்தனம் பண்றதுக்கா? எதுக்கு? ரோட்ல போறவங்கெல்லாம் சண்டை இழுக்கிறதுக்கா? எதுக்கு தைரியமா இருக்கணும்? சுவிசேஷம் சொல்ல தைரியமா இருக்கணும். சொல்லுங்க. மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். ஆலயத்துக்கு முன்னால வந்து ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபிப்பதற்கு என்ன இருக்கணும்? தைரியம் கொஞ்சமாவது இருக்கணும். ஐயா நான் வரலப்பா, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை சாதிக்கிறதற்கு தைரியம் உள்ளவர்களா மாறணும். தைரியம் உள்ளவர்களா என்ன செய்யணும்? பக்கத்தவங்க தட்டி சொல்லுங்க, தைரியம் உள்ளவங்களா இருங்க. உண்மை பேசுவதற்கு தைரியம் வேணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. யோவான் ஸ்நானகனை பாருங்க, இவர் வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தம் தான். இவர் பிறந்த காலம் ஏரோது தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த காலம். இந்த ஏரோது ராஜா எப்படிப்பட்ட ஆளுன்னா, அவனுடைய சொந்த சகோதரனுடைய மனைவியை இவர் ஆக்கிபை பண்ணியிருக்கிறார். இப்ப ராஜா அவர்கிட்ட போய் முன்னால நின்று ஏய் அப்படின்னு பேசினா தலை தனியா பேரும். அவனை பிடிச்சி ஜெயிலில் போனான். இதுக்காகவே ஜெயிலுக்கு போனாரு. யாரு? யோவான் ஸ்நானகன். வாசிங்க, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்கள மிக வேகமா. அப்ப எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் தைரியமா அவங்கள பார்த்து ஏய் நீ இந்த தப்பு செய்யற அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லுகிற ஒரு ஆள் தான் யாரு? யோவான் ஸ்நானகன். ஏன்? அவரே ஆண்டவருக்குள்ள நீதியாய் நடந்தவர். மார்க்கு 6:17 வாசித்தீங்கன்னா அங்கே நாம் வாசிக்கிறோம், அவர் நீதி உள்ளவராய் வாழ்ந்தார். வாசிங்க, மார்க்கு 6:17 வாசிங்க. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டபோது அவன் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவி வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலிலே வைத்திருந்தான். இதை குறித்து அவன் பயப்படவே இல்லை. இப்ப நாம வாழுகிற காலம் தைரியமாய் காரியங்களை செய்ய வேண்டிய காலம். அல்லேலூயா. அப்பா, எத்தனை பேர் யோவான் ஸ்நானகனை போல வாழ விரும்புறிய? இப்ப இயேசுவை தைரியமா பிரகடப்படுத்தணும் எல்லா இடத்திலும். இயேசு சீக்கிரம் அந்த பூமிக்கு என்ன செய்ய போறாரப்பா? வரப்போகிறார். மனம் திரும்பு, பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பு. கர்த்தருடைய ஆலயத்துக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில பாவத்தோட நீங்க வாழக்கூடாது. அழகா சொல்லிட்டார். நீ இன்னொருத்த மனைவி வச்சுட்டு ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறியோ, தொலைச்சு போவார் கர்த்தர். இது நிமித்தம் கொண்டு போய் எங்க போட்டாங்க? ஜெயில போட்டான். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை சதுசேயர் பரிசேயரை பார்த்து அவங்க ஞானஸ்நானம் எடுக்க வர்றாங்க. இவங்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினவங்க. இப்போ மனம் திரும்பி யோவானாலும் ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது அவங்கள வாங்க வெத்தலை பார்க்க வச்சு பூவை போட்டு கொக்கையை கொடுத்து சால் போட்டு வாங்க அப்படின்லாம் அங்க அழைக்கல. ஏய் விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்படி பிரசங்கம் பண்ணா நீங்களாம் உட்கார்ந்துருப்பீங்களா? உங்களை பார்த்து பிரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு பேசினா, அன்பே, கண்ணே, மணியே, என் சொந்தங்களே, செல்வங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளேன்னு சொன்னாலே வர மாட்டேங்கிறிய. இப்படி பிரசங்கம் பண்ணணும். எப்படி பிரசங்கம் பண்ணணும்? பக்கத்தில் மோத்த போய் சிரிச்சுட்டே சொல்லுங்க, எப்படி பிரசங்கம் பண்ணணும்? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு பிரசங்கம் பண்ணா, ஐயோயோ அவர் என்னமா பேசுறாரப்பா, வேண்டாம் சாமி அப்படித்தானே சொல்லுவிய. ஆனா யோவானுடைய பிரசங்கமெல்லாம் அதுதான். எப்படி இருக்கும்? இன்னைக்கு அப்படி சொல்லணும்னு நான் சொல்லல. இன்னைக்கு எல்லாம் தாளாட்டுவார் சீராட்டுவார் அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாட வேண்டியிருக்குதுல்ல.
என்ன பாட்டெல்லாம் பாட வேண்டியிருக்கு? அவர் எப்போ பார்த்தாலும் அடித்து நொறுக்கிறார்ப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். இப்போ யோவான் ஸ்நானகன் நீதி உள்ளவனாக இருந்தால், அவன் பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தால், அவருடைய வாழ்க்கை அவ்வளவு நன்றாக இருந்ததுனால மற்றவங்களை பார்த்து தைரியமாக சொல்கிறான், தப்பு பண்ணாத, என்ன பண்ணாத. அது நிமித்தம் சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க. நாட்கள் வந்தது. ஏரோதியாளுடைய ஜென்ம நாள் வந்த பொழுது அவ பொண்ணு டான்ஸ் ஆடுறா பாருங்க, யாருடைய தலையை கேட்டு எடுத்துட்டாங்க. யோவான்சனுடைய தலையே என்ன செஞ்சிச்சு? ஆனாலும் அவர் கவலையே படலை. கைகளை நீட்டி ஆமேன் என்று சொல்லுவான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் தைரியம் உள்ளவங்களா இருக்கணும். எங்கே போயும் இயேசுவை சொல்றதுக்கு என்ன வேணும்? நமக்கு தைரியம் வேணும். பக்கத்தவங்களை தட்டி சொல்லுங்க, இயேசுவை சொல்றதுக்கு தில் இருக்கட்டும். சொல்லாம வெட்கப்பட்டு வரக்கூடாது. தைரியமா என்ன செய்யணும்? சொல்லிட்டு வரணும். தைரியமா என்ன செய்யணும்? இயேசு தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் போதுமானவர். அப்ப இவருக்குள்ள இருந்த தைரியத்தை நாம் அங்கே கவனிக்கிறோம். அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. முதலாவது சொன்ன, நாம் பிரகாசிக்கணும்னா இயேசுவை உயர்த்தி பிடிக்கணும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில என்ன வரணும்? தாழ்மை வரணும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ சொல்வதற்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். தைரியமா சொல்லணும். இந்த காலம் இயேசுவை எல்லாருக்கும் சொல்லுகிற காலம். உபத்திரவம் தான் இன்றைக்கு பிடிச்சி ஜெயிலில் போடுற சூழ்நிலை தான். தமிழ்நாட்டில் இன்னும் அது நடக்கலை, தமிழ்நாட்டில் இன்னும் அது வரலை. அடுத்தது அங்கே சொல்லப்பட்டது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் ஸ்நானகன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தான். எப்படி இருந்தாரு? இன்றைக்கு அவரை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய அபிஷேகம் மிக மிக அவசியம். அப்போ பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ள வரும்போது நீங்க அவருக்காக எழுந்து என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். இந்த யோவான் ஸ்நானகன் தாயின் வயிற்றில இருக்கும் போதே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்திருந்தவர். மரியாள் வந்து எலிசபெத்தை வாழ்த்தும் போதே வேதம் சொல்லுது, எலிசபெத்து வயிற்றில் இருந்த பிள்ளை என்ன செஞ்சிட்டான்? துள்ளிருத்து என்று வாசிக்கிறோம். லூக்கால் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். கைகளை நீட்டி ஆமென் என்று சொல்லுவான். இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்குள்ள வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஏதன் சொல்லுது, இயேசுவின் நாமத்தை சொல்லு, பிசாசு என்ன செய்யும்? ஓடுன்னு சொல்லு. ஓடுன்னு சொல்லுதா சொல்லலையா? ஆனா நம்ம எங்க தான் போகணும்னு நினைக்கிறோம். அவரு தான் ஸ்பெஷலிஸ்ட். அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்டே தேவையே இல்லை. ஏதன் சொல்லுது, உங்களுக்குள்ள ஆவியானவருடைய வல்லமை வரும்போது கர்த்தர் உங்களை எப்படி மாற்றுவாரு? எழும்பி பிரகாசிக்கிற விளக்கால் மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய ஆவியின் வல்லமை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். வேதத்தில் வாசித்தீங்கன்னா யோவான் இந்த பூமியில ஒரு அற்புதத்தை கூட செய்யலாம். ஒரு அற்புதத்தை கூட. யோவான் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அநேகர் அவரிடத்துல வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாயிருக்கிறதே. அவருடைய ஊழியாது. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். உங்க வெளிச்சத்துல அநேகர் நடந்து வரணும். உங்க வெளிச்சத்துல அநேகர் இயேசுவை கண்டுகொள்ளணும். உங்க வெளிச்சத்துல பரலோக ராஜ்யத்துக்கு அநேகர் வருகிறவர்களாய் மாற வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஆவியானுடைய அபிஷேகம் இருக்க வேண்டும். ஆவியாண்ட அபிஷேகம். வர்ற வாரத்தில் அதுக்காக நான் ஜெபிக்க போறேன். எல்லாரும் ஆயத்தமா வாங்க. உங்களை ஆண்டவருக்குள்ள கொடுத்து ஆயத்தமா, ஆண்டவரை இன்னைக்கு நான் அபிஷேகம் பெற்றுட்டு தான் இந்த இடத்த விட்டு என்ன செய்யணும்? போகணும் அப்படின்ற அந்த தாகத்தோட வாங்க. வர்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு விசேஷித்த ஆராதனை இருக்கும். நாம் எல்லாரும் அபிஷேகம் பெறுவலாம். கர்த்தருக்கு சித்தமா நான் சேரெல்லாம் ஒதுக்கணும்னு யோசிக்கிறேன். ஒரு நாள் அது கீழே உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும் பார்க்கலாம். என்ன தம்பி? முழங்கால் போடுறவங்களாம் என்ன செஞ்சுக்கலாம்? முழங்கால் கொஞ்சம் சேரெல்லாம் ஒதுக்கி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இல்லாமா கைகளை நீட்டி ஆமென்னு சொல்லுவான். கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் தன்னை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்திருந்தான். என்ன பண்ணியிருந்தானா?
மத்தேயு 3:4 வாசிங்க. ஜெபம் பண்ணுவோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. இந்த யோவான் அவனுடைய வஸ்திரம் பாருங்க, ஒட்டக மயிர் உடையை தரித்து கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். அவன் மிகவும் எளிமையான ஒரு ஆள். யோவான் ஸ்நானகன் எப்படி அவர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு தேவன் கொடுத்த காரியம். வேதம் சொல்லுது அவருடைய ஒட்டக மயிர் எப்படி இருந்திருக்கும். இன்னைக்கு பாடமெல்லாம் பண்ணி நம்முடைய வஸ்திரங்கள் எல்லாம் கிளீன் பண்ணி ஜம்முன்னு தர்றாங்க. அன்னைக்கு ஒட்டக மயிர் அவன் என்ன பாடம் பண்ணி இருப்பாங்க யோசித்து பாருங்க. ஒட்டக மயிர்னா எப்படி, அது செத்து போன ஒட்டகத்தை எடுத்து அந்த தோலை தான் என்ன செஞ்சிருக்கணும், போட்டிருக்கணும். அப்படிதானே, அதுதானே ஃபர்ரு, அதானே என்ன செஞ்சிருக்கணும், போட்டிருக்கணும். அது ஒரு மாதிரி இருந்திருக்கும் ட்ரெஸ்ஸு, அது ஒரு மாதிரி என்ன செஞ்சிருக்கோம், இருந்திருக்கும், அலங்கோலமாக இருந்திருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு. அப்படி பற்றி சொல்லிட்டு அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வெட்டுக்கிளியும் காட்டுத்தேன். யாராவது இந்த ஆகாரத்தை சாப்பிட்றீங்களா? வெட்டுக்கிளி காட்டுத்தேன் சாப்பிட்றீங்களா? தேன் சாப்பிட்ருப்பிய, வெட்டுக்கிளி ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஒருத்தர் என்ன செய்யறதில்ல, சாப்பிட்றது. அவருடைய உடை ரொம்ப எளிமையானது, அவருடைய ஆகாரம் ரொம்ப எளிமையானது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளெல்லாம் அப்படி வைக்கல. யோவான் ஸ்நானகன் தன்னை ஆண்டவருக்காக என்ன செய்தான், அர்ப்பணித்திருந்தான். இன்றைக்கு நான் சொல்றேன், உங்களை ஆண்டவருக்காக அர்ப்பணிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் மூலமாய் நிச்சயம் மகிமைப்படுவார். ஆண்டவர் சொன்னார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன் ஒளி, நாம் எல்லாருமே எரிந்து பிரகாசி. ஆண்டவர் ஒரு மனுஷனை சுட்டி காட்டி சொல்றாரு, இவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கான். யார் அது? யோவான் ஸ்நானகன். இவனுடைய பிறப்பு ஆச்சரியமானது, அவனுடைய குடும்பம் ஆச்சரியமான காரியம். ஆண்டவர் இவனை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஆச்சரியமானது. அப்ப இந்த யோவான் கொஞ்ச காலம்தான் அந்த பூமியில ஊழியம் செய்தார். ஆனா அவர் அந்த ஊழியம் செய்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அநேகரை அவர் பக்கமாய் திருப்பினாராம். அநேகரை அவர் பக்கமாய். நீங்க லூக்கா 1ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் கண்டிப்பா வாசிங்க. பிள்ளைகளுடைய இருதயத்தை பெற்றோரிடத்திலும், பெற்றோருடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் திருப்புவதற்கு கர்த்தர் அவருக்கு கிருபை தந்திருந்தார். அல்லேலூயா. அநேகரை உன்னதமானவருடைய, கர்த்தரின் உன்னதமானவருக்கு நேராக திருப்பினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அப்போ நல்லா கவனிச்சுங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. நாமும் எரிந்து பிரகாசிக்கணும் அப்படின்னா முதலாவது அவரை உயர்த்தணும். சொல்லுங்க, யார? நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை எல்லா இடத்திலும் உயர்த்தணும். ரெண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு முன்பாக நாம் தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். மூன்றாவது, அவருக்காக தைரியம் உள்ளவர்களா இருக்கணும். அவருக்காக எப்படி இருக்கணும்? வேதம் சொல், நீதிமான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவன். அல்லேலூயா. நாலாவது அங்க சொல்ல, அவன் பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய். ஐந்தாவது, தன்னை அர்ப்பணித்தவனாய் இருந்தான். இப்படி தங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறவங்க கரங்களை கூப்பிக்கொண்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையும் உமக்கு முன்பாக எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் கிருபத்தாரப்பா, கிருபத்தாரம். தேவனே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மில் எரிந்து பிரகாசிக்க உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே.